शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अहंसैव परा अविद्या निर्वाण पदरोहिणी तयैव अन्विष्यते मूढिः तदिद्युन्मत्तचेष्टिः. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு உபாயம் பண்ணணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதை கேட்கும்போது நாம் பண்றேங்கிற பாவனத்தை வச்சுட்டு, அதாவது அகங்காரத்தை வச்சுட்டே சிரவண மனநாதிகள்ல பிரவர்த்தித்தால் அது ஒரு மூடத்தனம். ஏன் இந்த அகம்பாவம் இருக்கே, இதுதான் நமக்கு மோட்சம் வரத்துக்கு பிரதிபந்தம் பண்ணுது. இது இல்லாட்ட நம்ம முக்தனாக இருப்போம், முக்தி அடைஞ்சவனாகத்தான் இருப்போம். இப்போ எந்த ஒரு அகங்காரம் நமக்கு பந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கோ, நம்ம கிட்ட சுதசித்தமா இருக்கக்கூடிய முக்திய மறைக்கிறதோ, நிர்வாண பத ரோகிணி அப்படி இருக்கோ, அந்த அகந்தையை வச்சுட்டே நாங்க மேற்கொண்டு ஆத்மாவை தேடுறேன்னு கிளம்பி போனோம்னா அது எப்படி சரியா வரும்? அதனால முதல்ல அகங்காரத்தை விடணும். அகந்தைவ பரா அவித்யா நிர்வாண பத ரோகிணி தயைவ அன்விஷ்யதே மூடேதி தத்து இது உண்மத்தை கேட்பிடம். அது பெரிய பைத்தியகாரத்தனமாக இருக்கு. ஆனந்தத்தை விடணும்னு சொல்லிட்டு நான் தான் பண்றேங்கிற அதே எண்ணத்தோடு சிரவண மனனம் பண்ணினாலும் தியானம் வராது. அகந்தைவ அலம் அஜ்ஞானா. சுசுப்தியில அஜ்ஞானம் இருக்கு, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. சௌக்கியமா ஒன்றும் தெரியாம தூங்கி எழுந்துடுறான். அஜ்ஞானம் இவனை பாதிக்கவே இல்லை. அந்த அஜ்ஞானத்தை விட பிரபலமான சத்ரு எதுன்னு கேட்டா அதுலேருந்து பிறக்கக்கூடிய இந்த அகங்காரம் தான். அகந்தைவ அலம் அஜ்ஞானா. அஜ்ஞானத்துக்கு மேல சக்தி கொண்டதாக இருக்கு இந்த அகங்காரம். நகி பிரஜ்ஞஸ்ய சாந்தஸ்ய மமாஹமிதி வித்யதே. இது அஜ்ஞானத்தினால வந்தது அப்படிங்கிறது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, எவன் தத்துவஞானி ஆகிவிடுறானோ அவனிடத்துல அகங்காரங்கிறது இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காது. நகி பிரஜ்ஞஸ்ய சாந்தஸ்ய. அவனுடைய சித்தம் சாந்தமாக இருக்கும். அகங்காரங்கிறது அதுல இருக்கவே இருக்காது. அகந்தா மமதா இது ரெண்டையும் அவன் விட்டுருவான். யதா சுகம் யதாரம்பம் யதா நாசம் யதோதயம் யதா தேசம் யதா காலம் அஜராக சாந்தமாக்கியதாம். உபதேசம் பண்றாரு. நிறைய ஜனங்கள் இருக்கா கதையில. எல்லாரையும் பார்த்து கூப்பிடுறார் அஜரா. ஜரா மரணம் இல்லாதவர்களே. தியானம் வராதவாளெல்லாம் பார்த்து அப்படி கூப்பிடுறார். ஏன்னா எல்லாருமே ஜரா மரணம் இல்லாதவாள். நீங்க எல்லாரும் யதா சுகம் யதாரம்பம் யதா நாசம் யதோதயம் யதாதேசம் சாந்தமாக்கியதாம். எப்பேற்பட்ட சுகதுக்கம் வந்தாலும், எந்த காரியங்களை செஞ்சாலும், நாசம் ஏற்பட்டாலும் சரி, நல்லது ஏற்பட்டாலும் சரி, எந்த தேசத்துல போனாலும் சரி சுத்தமா இருக்கலாம். ஏன்னு கேட்டா உங்களை இந்த தேசகால விவகாரங்கள் எதுவுமே தொடப்போறது இல்லை. நீங்க சமத்தை மாத்திரம் விட்டா போறோம். இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த காரியங்கள் பண்ணினதுனால எனக்கு நாட்டம் நஷ்டம் ஏற்படுறது, லாபம் ஏற்படுறதுங்கிற ஒரு பிராந்தி இருக்கு. அந்த பிராந்தியை விட்டுடுங்கோ. சரீரம்தான் நான்கிற ஒரு பிராந்தி இருக்கு, அது வேண்டாம். அஜரா ஜராமரணம் இல்லாமல் நீங்க சௌக்கியமாக இருக்கணும். மோக்ஷசத்தா ஸ்ரயதிதம் ந அஜ்ஞானானுபவாதிவ விருத்தேன யத் கில பிராப்தியம் ஜீவன் பிராப்னோதி தத்தகம். சில பேர் இப்ப சொல்லுவாங்க, மோட்சம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இப்பெல்லாம் கிடைக்காது, அப்புறமா தான் கிடைக்கும். வர்க்கம் எப்ப கிடைக்கும்னு சொன்னா இப்ப கிடைக்காதுங்கிறது வாஸ்தவம்.
அதுக்கப்புறம் ஜென்மாந்தரத்துல தான் வரும். மிருதேன எத் சில பிராப்தியம், இங்க மரணம் அடைஞ்சு அப்புறம் தேவலோகத்துல போய் அனுபவிக்கணும். அத போல சொர்க்கமே அப்படின்னு சொன்னா அப்ப மோட்சம் எப்படி இதே ஜென்மத்துல கிடைக்கும்? அதுக்கு கிடைக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவளுடைய அந்த எண்ணம் இருக்கே, அது ஏன் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, அது அஜ்ஞானத்தை அவ ரொம்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அஜ்ஞானத்துல அவ்வளவு மாற்றிட்டு இருக்கிறதுனாலதான் மோட்ச சத்தா, மோட்சம் இருக்கு அப்படிங்கிறதே அவளால நம்ப முடியாது. ஆகையால அவ என்ன நினைக்கிறான்னா, இந்த ஜென்மாவில நமக்கு மோட்சம் வர முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா வாஸ்தவம் அது நான் சம்சாரியாகத்தான் இருப்பேன், மோட்சத்தை அடைய முடியாது அப்படின்னு இவன் நினைக்கிறானே, இதுதான் இவனுடைய தோஷம். அதுக்கு மாறுதலாக இவன் நினைக்கணும், இந்த சம்சாரத்திலிருந்து நான் இந்த ஜென்மாவிலேயே விடுபட முடியும், அவசியம் விடுபடுவேன் அப்படின்னு நினைச்சானேயானால் நிச்சயமாக விடுபடுவது இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய சக்தி தான். எத்யத் சங்கல்பயதே தத்தத் சங்கல்பாதேவ நாகபா நசம்பவதி எத்தரித்த தத் சத்தியம் பரமக்ஷம். நிச்சயமாக மோட்சம் அது கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் சந்தேகமே. நான்யோ நசாகமஸ்மீதி பாவனாத் நிர்பயோ பவ சத்தியம் யுக்தம் பவத்தேதத் விஷமப்யமிருதம் யதா. நான் எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கேனோ அந்த மாதிரி இல்லை. உபனிஷத் சொல்லிக் கொடுத்தபடி சுத்தமாக ஆத்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபமா நான் இருக்கேன் அப்படிங்கிறத நிறைய சிந்தனம் பண்ணி நிர்பயமாக இரு, பயமே படாதே, பயமே வேண்டாம், இது சத்தியம், இது இப்படியே தான் இருக்கு, இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. விஷத்தை பார்த்து அமிர்தம் அப்படின்னு சொன்னால் அது சத்தியமாகுமா? ஆகாது. இது விஷம்னா இது எப்படி அமிர்தமாகும் அப்படின்னு. ஆனா அமிர்தத்தை பார்த்து விஷம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு தத்துவஞானியானவன் இது அமிர்தம் இது அப்படின்னு சொல்லி கொடுத்தால் அது சத்தியமாக முடியாது. ஒரு பிராந்தன் அமிர்தத்தை விஷமாக நினைக்கிறான், தத்துவஞானி அதை சத்தியம், இது தப்பு, நீ நினைக்கிறது தப்பு, இது அமிர்தம் அப்படின்னு காமிக்கிறான். அத போல அப்ப தத்துவஞானி சொல்றபடி அது விஷம், இவன் நினைக்கக்கூடிய விஷம் அமிர்தமாக இருக்கும். அது போலதான் நம்மளுடைய மோட்சமும் இருக்கு. நம்ம மோட்சத்தை முக்தனாக இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கலைங்கிற ஒரே காரணத்தினால சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உபதேசம் பண்ற. நீங்க இந்த மாதிரி சிந்தனம் பண்ணீங்கோ, உலகத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சைத்தன்யமும் ஒண்ணுதான் இருக்கு. நீ எதை பார்க்கறையோ எல்லாமே சைத்தன்யம் தான். அசேதனமான பதார்த்தமே ஒண்ணு கிடையாது. பிரபஞ்சத்துல நாம பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துவும் சித்ரூபம் சர்வமேதச்ச, எல்லாமே சித்ரூபம். சர்வங்கலும் இதம் பிரம்மந்தான். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ சித்த காட்டிலும் வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நாசோ நாஸ்தி நானர்த்தோ ந ஜன்ம மரணே நகம் ந சூன்யதா ந நானாஸ்தி சர்வம் பிரம்மைவ நைவச்சான்னு வரும். ஒரு நாசம்ங்கிறது இல்லை, அனர்த்தம் இல்லை, ஜென்மா மரணம் அது இல்லை, சூன்யமா போய் சேர்ந்துக்கிறோம் அது இல்லை, இந்த துவைத்தம் இல்லை, எல்லாம் பிரம்மந்தான். அப்புறம் பார்த்தோம்னா எல்லாம்ங்கிறது கூட இல்லை, பிரம்மந்தான் இருக்குன்னு வரும். அசதா சில நாசோபி ஸ்வப்னாதே கிண்ணு நஷ்யதி. ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஸ்வப்னா, இது சொப்பனம் மாதிரி தெரிகிறது. முழிச்சுண்டாச்சுன்னா அந்த சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சதுன்னு சொல்ல முடியுமோ? அது இருந்தா தானே நாசத்தை அடையிறதுக்கு, வெறும் தெரியுது. அத போல மித்யாவபாசே சங்கல்ப நகரே சைவ நஷ்டதா. வெளியில ஜாகிரத்துல பார்க்கக்கூடிய வஸ்து கூட ஒரு சொப்னத்துல பார்க்கக்கூடிய மித்யா அவபாசம் தானே. இது நஷ்டமாகிறதுங்கிறதுனால நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. இந்த விஷயத்துல தீர்மானமாக இருக்கணும். நிர்ணய ஏக ஏவாத்திர எது அசேஷம் அபாவயன்னு யதாஸ்திதம் யதாச்சாரம் பாஷாண இவ திஷ்டதி. ராமரை பார்த்து சொல்ற, இதுதான் இங்க நிர்ணயம். எந்த பாக்கிய விஷயத்தையும் நீ நினைக்கவே கூடாது, மனசுல ஏற்றிக்கவே கூடாது. யதாஸ்திதம் யதாச்சாரம், தேக
இந்திரியங்கள் எந்த தேசத்துல எந்த காலத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டியது. இது கொஞ்சம் கூட மாறாமல் ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அசலாயிவ நிர்வாதாக தீபாயிவ சமஸ்பிருஷா ஆச்சாராவா நிராச்சாராக திஷ்டந்தி ஸ்வத்தமேவதே. நிர்வாதாக காற்றில்லாத இடத்துல தீபம் அசையாம எரியும், சலனம் இல்லாமல். அதை போல ஆத்மஸ்வரூபம் சொத்தமாக இருந்துட்டே இருக்கும். அது எதிலையும் போய் மாட்டி விடக்கூடாது. தேகமானது ஆச்சாரம்னா அது செய்யக்கூடிய காரியங்களை செய்யாவது இருக்கட்டும் அல்லது செய்யாமலாவது இருக்கட்டும். ஆச்சாராவா நிராச்சாராவா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்படி இருக்கிறவனுடைய அந்த மனசுல ஒரு சாந்தி இருக்குமே, அந்த சாந்திக்கு எல்லையே இல்லைன்னு. ஆபூர்ண ஏகாரணவ பிரகடா. ஒரு சமுத்திரம் உலகம் பூரா வியாபிச்சதுன்னு வச்சுருவார். பிரளய காலத்துல அப்படியே சமுத்திரம் வந்து வியாபி. இந்த சின்ன சமுத்திரம் போராதுன்ட்டு, இந்த சின்ன சமுத்திரமே நமக்கு எல்லாம் இல்லாது. ஆனா ஏகாரணம்னு சொன்னா மகாபிரளயத்துல வரா மாதிரி ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. அதை போல ஒரு பூர்ணத்துவம் அவனுடைய மனசுல ஏற்படுறது. அதுதான் அந்த சாந்தி. அந்த சீதலதா ஜப்தி அபூர்வ இவ லட்சது. அந்த ஞானியுடைய அந்த கரணத்துல அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய சாந்தி இருக்கு, அது அபூர்வமான சாந்தி. பிரபஞ்சம் நமக்கு தெரிஞ்சதுனாலையும் ஆத்மஸ்வரூபத்தோட அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டோம்னா அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால அது பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கலாம், பிரபஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கலாம், வேலை நடக்கலாம். இதுக்கு நடுப்புற சில பேர் சண்டை போடுவாராம். பிரபஞ்சம் தெரியறதுனால அது என்ன சண்டை போடுவான்னு சொன்னா, துவைதம் தெரிகிறது அதனால துவைதம் இருக்கு, அத்வைதம் தப்பு அப்படின்பாரான் ஒரு சில பேர். வேற சில பேர் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் கிடையாது, தெரியறது கூட மிச்சா, அதனால அத்வைதம் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பான். துவைதாத்வைத சபுத்தேதை வாக்கிய சந்தர்ப்ப விக்ரமை மா விஷீதத துர்காய விபுதாக அபுதாயிவ. அப்ப அப்படி இருக்கிறவாளை பார்த்து வசிஷ்டர் ஒரு உபதேசம் பண்றார். ஏ விபுதாக, ஏ பண்டிதர்களே, ரெண்டு விதமான பண்டிதர்களையும் கூப்பிடுறார். துவைத பண்டிதர்கள், அத்வைத பண்டிதர்கள். என்னன்னு கேட்டா, அவன் என்ன சொல்றான்னா துவைதம் தான் சத்தியம், அதுக்கு நிறைய எல்லாம் இருக்க பிரமாணம் இருக்கு, சுருதி இருக்கு, சுருதி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அத்வைதம் தான் சரின்னு சொல்றான். ரொம்ப வித்தியாசமான விஷயம். ஒரு பளிச்சன்னு ஒரு வாக்கியம் அத்வைதம் தான் சத்தியம்னு சொல்றதா இருந்தாலும் கூட அதை அப்படியே மாற்றி கொண்டு போடுவான் துவைத சித்தாந்தத்தை. பிரபஞ்சோ எதி வித்யேத நிவர்த்தேத நசம்சயா மாயா மாத்திரம் இதன் துவைதம் அத்வைதம் பரமார்த்தம் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு மேல அத்வைதம் தான் பரமார்த்த சத்தியம்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். இதை கேட்டாலே அர்த்தம் எல்லாருக்கும் போயிடும். ஆனா இதே வாக்கியம் அவன்கிட்ட மாத்திண்டு வேற அர்த்தத்துக்கு போயிடும். துவைதிகள் கிட்ட மாயா மாத்திரம் இதன் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததா அப்படிங்கிற இதே வாக்கியம், இதே எழுத்துகள், இதே பதங்கள், ஆனா அர்த்தத்தை மாற்றி வேறு விதா துவைதபரமாக அர்த்தமாயிடும். அதுக்கு சொல்ற, ஹே பண்டிதாக மா விஷீத. அந்த சர்ச்சைகள் நடக்கும்போது இவன் ஒரு சமயம் அவன் ஜெயிப்பான், ஒரு சமயம் அவன் ஜெயிப்பான். ஜெயிச்சவன் சந்தோஷப்படுவான், தோற்றவன் இதுப்படுவான் இல்லையா, துக்கப்படுவான் இல்லையா. அது சொல்ற மா விஷீதத்தை, இது வேண்டாதது. துவைதா, நீங்க ரெண்டு பேருமே துவைதத்தினுடைய தத்துவம் தெரிஞ்சதில்லை, அத்வைத தத்துவம் தெரியல. வெறும் வாக்கிய சந்தர்ப்ப விபிரமம், சில வாக்கியங்களை படிச்சுட்டு அப்போ இதுதான் இதுதான் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை மனசுல வாங்கிட்டு சண்டைப்படுது. மா விஷீதத்தை துர்கா, இந்த மாதிரி தத்துவத்தை தெரிஞ்சுட்டாங்க, இதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம், அவ அப்படி சொல்லிட்டா நீ தெரிஞ்சு இல்லையா, துவைதம் தான் சத்தியம் அப்படின்னு சொல்றீங்க, நீ உன்னுடைய அனுபவத்தினால சொல்றியா, இல்ல அத்வைதம் தான் சத்தியம்னு சொன்னா ஒன்னு அனுபவத்தை வச்சுன்னு சொல்றியா? ரெண்டும் இல்லை, கேட்டா இல்லைன்னு அவர் புத்தகத்துல எழுதியிருக்கார் அப்படிங்கிறத வச்சுருந்தானே சொல்றேன். அதனால இந்த சர்ச்சையே உனக்கு வேண்டாம். மா விசீதக துர்காய விபுதாக அபுதாயிவ. இந்த சர்ச்சையால உனக்கு பிரயோஜனம் இல்லை. இது முதல்ல அதனுடைய சாதனத்தை பிடிக்கிறதுக்கு இது பண்ணணும். எந்த சித்தாந்தத்தை நீ சொல்லணும்னு நினைக்கிறியோ அந்த சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது சாதனமோ அந்த சாதனத்தை பிடிக்கணுமே தவிர
வாக்கியார்த்தம் அது சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, வாக்வாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, விபுதா அபுதாயுதா என்று சொல்லியிருக்கார். இந்த மாண்டத்திய காரிகையில அங்கேயும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்வசித்தாந்த வியவஸ்தாசு துவைதினோ நிச்சிதா திருகம் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயன் நவிருத்தியதே, தைரயன் நவிருத்தியதேன்னு சொல்ல. இந்த அத்வைத சித்தாந்தமானது அந்த துவைத சித்தாந்தம் எந்த சித்தாந்தமா இருந்தாலும் அதோடு விரோதிக்காது, இதற்கு விரோதம் இல்லை. அப்ப எது விரோதம்னு சொல்றோமோ அதுவும் ஒரு துவைத சித்தாந்தம் தான். நீ ஒரு துவைத சித்தாந்தம், நான் ஒரு துவைத சித்தாந்தம், இந்த ரெண்டும் துவைத சித்தாந்தம். அந்த துவைத சித்தாந்தம் அந்த துவைத்தம் துவைத்தம்னு சொல்லிட்டு வருது, இது அத்வைதம் சத்தியம்னு சொல்றது இன்னொரு துவைத்தம். துவைதத்தை வச்சுட்டு தானே நான் சண்டை போட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது இதுவும் துவைதத்துல இருந்துட்டு தான் பேசினா, அதுவும் துவைதத்துல இருந்துட்டு தான் பேசினா, ரெண்டு பேரும் அத்வைதம் சத்தியங்கிறான் துவைதம் சத்தியங்கிறான், சண்டை நடக்குது. ஆனா நிஜமான அத்வைத தத்துவஞானி இருக்கானே அவன் இங்க ரெண்டு பேரு இந்த சண்டைக்கே வர முடியாதவன், சண்டைக்கே வரமாட்டான், விரோதமே இல்லைன்னு. அது போல இங்க சண்டையே வேண்டாங்கிறாரு. அகது ஆசிரியதே துக்கம் சொப்னவத் கனவாசனா. உனக்கு எந்த துக்கமோ சுகமோ வருதோ அது எல்லாம் சொப்னத்துல வரக்கூடிய துக்கம் போலத்தான், வாஸ்தவம் இல்லை. அகம்பாவனையா போதே வாசனா கன தானவா விபக்தி சங்கமாபியாசா பாண்டித்யங்க மூடதா. இது எப்ப அகம்பாவத்தை நீ தியாகம் பண்ணுவியோ, இந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவு எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது அகம்பாவம் தான். அவன் ஜெயிச்சுட்டான்னு சொன்னா நமக்கு ஏன் ஒரு இது வருதுன்னா அகம்பாவம் தான். அவன் ஜெயிச்சு போட்டமே சந்தோஷம் இல்லை. ஒரு பரந்த இருக்கு இல்லையா, அவன் எதிரி, அவனை தோக்கடிக்கணும், நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு பக்கத்திலும் இருக்கு இல்லையா. அதனால இந்த அகம்பாவத்தினால்தான் இப்படி தெரியுது. எப்போ எப்படி இது குறையும், இது குறைஞ்சு போகும் அப்படின்னு கேட்டா விபக்தி சங்கமாபியாசா. விபக்தின்னு சொன்னா தத்துவஞானிகள், தத்துவஞானியோட நமக்கு சம்பந்தம் ஏற்பட நம்மளுடைய அகங்காரம் தானாக கரையும். பாண்டித்யமிவ மூடதா. மூடன் பண்டிதன் கிட்ட போய் அந்த மௌத்தியத்தை போக்கிண்டு பாண்டித்யத்தை அடையிறான் இல்லையா, அதுபோல தத்துவஞானியோடு நாம சம்பந்தம் வச்சுட்டோம்னா நம்மளுடைய அஜ்ஞானம் நிவர்த்தியாக அகங்காரம் போய் ஞானம் பிறக்கும்னு சொல்றேன். நாகமிச்சேவ நிர்வாணம் கிமேதாவதி மூடதா சத் சங்கம விசாராபியாம் ஏததாசு அவகமியதே. நான்ங்கிற அந்த அகம்பாவங்கிறது வாஸ்தவத்துல என்னிடத்துல இல்லவே இல்லை. இதுதான் என்னுடைய முக்தி, இது இருக்கிற பரியந்தம் எனக்கு முக்தி இல்லை, இதுதான் நிர்வாணம். இது நமக்கு எப்படி தெரியும்னா சத் சங்கமும் விசாரம், சஜ்ஜனாவோட சங்கமம், ஞானிகளோடு சம்பந்தம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட கிடைச்ச தியானத்தை வச்சுன்னு நம்ம விசாரிச்சு பார்க்கறது, இது ரெண்டு நாள நிச்சயமாக சீக்கிரமாகவே இந்த தத்துவம் நமக்கு கிடைக்கும். கிரியதே தத்துவவிசங்காத் அகமித்யேவ பந்தனம். நமக்கு பந்தம்னு சொல்றவன் என்ன பந்தம்னு சொன்னா வெளியில ஒரு பந்தமும் இல்லை, நான்கிற எண்ணம் இருக்கே, இதுதான் நமக்கு பந்தம். அகம் இத்யேவ பந்தனம். அகங்கிறது தான் முதல் பந்தம். இந்த பந்தம் நமக்கு எப்போ போகும்னு கேட்டா தத்துவவித் சங்கம், அவளுடைய சம்பந்தத்தினால உபதேசத்தினால போகும். கோஹம் கதம் இதம் திருஷ்யம் கோ ஜீவகா கிஞ்ச ஜீவனம் இது தத்துவஜ சம்யோகா யாவஜீவம் விசாரையே. இதை விசாரிச்சு பார்த்துட்டே இருக்கணும். நான்ங்கிறது யார், கோஹம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேனே, பார்க்கிறவனான திரஷ்டா யார், நாம் பார்க்கக்கூடிய திருஷ்யம் என்ன, அந்த திருஷ்யத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, ஜீவன்கிறது யாராக இருக்கலாம், சரீரமா இந்திரியமா அகமா, எது ஜீவன் அப்படிங்கிற இந்த மூணு பதார்த்தத்தை இவன் விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணினான்னா இவன் அகங்காரத்திலேருந்து விலகிடுவான் தானாவே. அகம் சரியா இல்லை, அகங்கிறது ஜீவனாகாது, நான் ஆக முடியாது. ஏன் தூங்கிட்டு இருக்கிறச்ச நான் இருக்கேன், ஆனா அகம் இல்லை, நான்கிற எண்ணம் இல்லை. ஆனா அந்த சமயத்தில் நான் இருக்கலன்னு சொன்னா முடிச்சுட்டு இருக்கப்பறம் தூங்கினேங்கிறது ஞாபகம் வர முடியாது. ஆக நான் தான் தூங்கினேங்கிறது நன்னா தெரியுது. ஆக ஆத்மா இருக்கு, ஆனா அகம் இல்லை. அதனால அகம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
விபஷ்டித் சங்கமயிர் புத்தி நீத்வா பரமதீக்ஷ்ணதாம் அஜ்ஞான லதிகா சைகா கணக்கா கிரியதாமலம். இந்த ஒரே ஒரு அகங்காரங்கிற அஜ்ஞானம் இருக்கு, இதை நாம நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? விபஷ்டித் சங்கமயி புத்தி நீத்வா பரமதீக்ஷ்ணதாம். நம்மளுடைய புத்தியை ரொம்ப தீக்ஷ்ணமாக்கணும், கூர்மையாக்கிக்கணும். எப்படி கூர்மையாக்குறது? விபஷ்டித் சங்கமயி, வித்வான்களோடு இந்த தத்துவஞானிகளோடு நாம சம்பந்தம் வச்சுட்டு அவளுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டோம்னா நம்ம புத்தி இந்த விஷயத்தில் கூர்மை அடையும். அப்பேற்பட்ட கூர்மையான அந்த புத்தியை கொண்டு அஜ்ஞானத்தை துண்ட துண்டமா வெட்டி போட்டுமா, கணக்கா எல்லாம் சின்ன சின்னதா வெட்டி போட்டுருணும், அதான் இல்லாத நாசம் பண்ணிடணும். இந்த மாதிரி முடியுமான்னு சந்தேகமே பட வேண்டாம். ஏகோர்த்த சம்பவத்தேவ. இப்பேற்பட்ட அஜ்ஞானத்தை அகங்காரத்தை இந்த ஞானங்கிற அசியால இதுலலாம் ஞானாதீன்னு சொல்றது, ஞானங்கிற கட்டியை கொண்டு இதை இல்லாம பண்ணணும், நாசம் பண்ணணும். இது சம்பவிக்குமானா சம்பவிக்கும். ஏகோர்த்த சம்பவத்தேவ, நிச்சயமாக சம்பவிக்கும். ஏவன்னு போட்டது. தேனேதம் கதையாமிகம், சம்பவிக்குங்கிறதுனால தான் நான் சொல்றேன். அனுபூதம், நான் நேர அனுபவிக்கின்றிருக்கிற விஷயத்த உனக்கு சொல்றேன். சும்மா குழந்தைத்தனமா ஏதோ சொல்றேங்கிறது நினைக்க வேண்டாம். வசிஷ்டர் சொல்றார், அனுபூதம் பயம் பாலாக ந அசமஞ்சசவாதினா. நான் ஒன்றும் சாதாரண தெரியாம சொல்லலே, அசமஞ்சசம் தப்புதப்பா ஏதோ சொல்றேங்கிறது இல்லை, நிஜமான விஷயத்தை தான் உனக்கு சொல்லி கொடுக்குது. பந்தமும் நம்மளால கல்பிக்கப்பட்டதுதான், அந்த பந்தத்துக்கு பரிகாரம் அதுவும் நம்மளால கல்பிக்கப்பட்டதுதான். ரெண்டுமே கல்பிக்கப்பட்டது. தத்துவ சாட்சா்காரம்ங்கிறது அதுக்கு பரிகாரம், பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு மருந்து. அது வந்துட்டு போயிடும், அது கூட வந்துட்டு தான் போகும். அது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா நமக்கு பந்தமே இருக்கிறது இருக்கலையேன்னு தெரியும். பந்தம் இருக்கிறதே, பந்தமே ஞாபகத்துக்கு வராது, பந்தம் வந்ததாகவே இருக்காது. இதைத்தான் இந்த இதுல சொல்றார். ரெண்டுமே நம்மளால கற்பிக்கப்பட்டது. பந்தம் இருந்தா மாதிரி இருந்ததுன்னு கல்பனை பண்ணி அதை பரிகாரம் பண்றதுக்காக தத்துவஞானம் வந்த மாதிரி இன்னொன்னு கல்பனை பண்றது. அதுக்கு சாதனங்களையும் கல்பனை பண்ணிக்கணும். சாதனம் கல்பனை பண்றதுன்னா நம்ம முதல்ல நம்ம மனசு கொஞ்சம் சாந்தமாகணும். மனசு சாந்தமாகனா எப்படி சாந்தமாகணும்? மனசு ஏன் அசாந்தமா இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்தா நிச்சயமாக பாக்கிய விஷயங்கள் அதுல நிறைய ஏறி கிடக்கு. மனசுல ஏறி அப்படியே சொந்தம் பண்ணிட்டு இருக்கு மனசை. அப்ப என்ன பண்ணணும்? பாக்கிய விஷயம் ரெண்டு வினசா பண்ணிருக்கேன். நாம ரூபம், சப்தம், அர்த்தம், அதுக்குள்ள எல்லாம் அடங்குறது. மனசா வச்சசா, மனசு வாக்கு, இது ரெண்டு நாளையும் பாக்கிய விஷயங்களோடு ஆத்மாவுக்கு சம்பந்தம் ஏற்பட்டு. இவன் என்ன பண்ணணும்னு கேட்டா, வச்சசா மனசாச்சாந்த சப்தார்த்து அவிபாவகன். எப்பயாவது வழியிலேருந்து எதுவுமே நம்ம மனசுல ஏறப்படாது. ஞானத்துல உட்கார்ந்து முடிஞ்ச அளவுக்கு எதையுமே சிந்தனை மற்ற பாக்கிய சிந்தனைகள் இல்லாம பண்ணிக்கணும். சப்தம் அர்த்தம் ரெண்டுமே வேண்டாம். பாக்கியமான விஷயங்கள் எதுவுமே வராமல் இருந்தால் வர்த்ததே சத்திய கல்பனோபசமனை. இப்ப இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய மனசுல இவனை வரக்கூடிய கல்பனைகள் எல்லாம் குறையும். அந்த சாந்தி வளரும், மேல மேல வளைஞ்சிருக்கும். வர்ஜயித்வா அகமித்யேவா. இவன் எவ்வளவு தூரம் இவனுடைய சாந்தியை வளர்த்துக்க முடியும்? பாக்கியமான விஷயம் இவனை தொடாத அளவுக்கு கொண்டு போயிடும். அதுக்கு அப்புறம் நான் எதை நினைக்கிறோமோ அது அந்தஸ்கரணம் இல்லையா? அந்தஸ்கரணத்தை வச்சுன்னு நினைக்கிறேங்க, அந்த அந்தஸ்கரணம் கூட வாஸ்தவத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லைன்னு சொன்னா அவித்யங்கிறது மாத்திரம் ஆத்மாவோட இருக்கா என்ன? அதுவும் இல்லை, ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிற பரியந்தம் இவனுடைய சிந்தனம் போச்சுன்னா அதுக்கு மேல நானியோ மோட்சம் வச்சு கஷ்டமா. இதுக்கு மேல மோட்சங்கிறது ஒண்ணும் இல்லை, அதே தான் மோட்சம். ரெண்டு வியாதி இந்த லோகத்துல நமக்கு ரொம்ப பாடா படித்து எடுக்கிறது. கௌ வியாதி தேதினோ கோரவு அயன்லோக ததா பரஹா. இகலோகம் இதே ஒரு வியாதி. இதில் நிறைய வியாதிகள் இருக்கு, படித்து எடுக்கிறது. ரெண்டு விதமான வியாதி. ததா பரஹா பரலோகம். வியாபியாம் கோராணி துக்கானி பொங்கே சர்வயிருக்கு பீடிதா. அல்ல எதை பார்த்தாலும் இவனை பீடிக்கிறது, இவனை இது பண்றது, இவன் ரொம்ப துக்கங்களை அனுபவிக்கிறான். இகலோகத்துல வரக்கூடிய வியாதியை பரிகாரம் பண்றதுக்கு இவன் என்ன பண்றான்னா மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதெல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு சாந்தப்படுத்திக்கிறான்.
இஹலோகே யதந்தே ஜ்ஞாஹா வியாது போகைர் துரௌஷதி ஆஜீவிதம் யதாசக்தி. ஜீவனம் இருக்கிற பரியந்தம் ஏதாவது வியாதி வந்துட்டே தான் இருக்கும். ஆஜீவனம் அந்த வியாதிக்கு பரிகாரம் தேடிட்டே இருக்கும். மருந்து தான் லோகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய ஔஷதங்கள் எல்லாம் வச்சுட்டு சிகிச்சா, அதுக்கு வேண்டிய சிகிச்சை பண்ணி வியாதியை தள்ளுறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு வியாதி இருக்கு, அதை நிவர்த்தி பண்றதுக்கு இவன் ஒரு சிகிச்சையும் பண்றது இல்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லை. அபராமையே ஆஜீவிதம் யதாசக்தி சிகிச்சா நாபராமையே. இன்னொரு வியாதி, ஆமைன்னா வியாதி, இன்னொரு வியாதி இருக்கு, அந்த விஷயத்துல இவன் தெரிஞ்சுக்கிறது இல்லை. பரலோக மகாவியாது பிரயத்தந்தே சிகிச்சனம், அதை நிவர்த்தி பண்றதுக்கு, அந்த வியாதி வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து பண்ணிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா தெரியாது. அதுக்கு ஒரு தெரிஞ்சிருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற பிரவೃತ್ತಿ வரும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன மருந்தாக இருக்க முடியும்? அதுக்கு அமிர்தம் தான் மருந்துன்னா, அமிர்தம் சாப்பிட்டா தான் முடியும். அந்த அமிர்தங்கிறது என்ன? சம சத்சங்க போதாட்சை அமிர்தை புருஷோத்தமா பரலோக சிகித்சாயாம் சாவதானாக பவந்தியே மோட்ச மார்க்கமேச்சாயாம் சமசக்தியா ஜெயந்திதே. இந்த பரலோக வியாதியே, பரலோகம்னா அடுத்த ஜென்மா, இன்னொரு ஜென்மா வரதே எனக்கு ஒரு வியாதிங்கிறாரு. இந்த வியாதி தான் காரணம். அந்த ஜென்மாங்கிற வியாதி வராம இருக்கிறதுக்கு ஔஷதமாக நம்ம பல 3 அமிர்தங்களை வச்சுருக்காராம். சமம், இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது, அந்த கரணமும் பகிரந்திரியம் எல்லாத்தையும். சத்சங்கம், அதுக்கப்புறம் ஞானம், இது 3 அமிர்தம். சம சத்சங்க போதாட்சி, இந்த 3 அமிர்தங்களை இவன் சேவிச்சானே ஆனால் அடுத்த ஜென்மா வராமல் காப்பாற்றிக்க முடியும். இதுதான் அதுக்கு சிகிச்சை. பரலோக சிகிச்சாயாம் சாவதானா பவந்தியே மோட்ச மார்க்கமேச்சாயாம் சமசக்தியா ஜெயந்திதே. இந்த 3 சாதனங்களுடைய சக்தியால நிச்சயமாக அவளுக்கு பலன் கிடைக்கும். இது மோட்ச மார்க்கம், மோட்ச மார்க்கத்தில் அவளுக்கு ஜெயம் நிச்சயமாக உண்டு. இன்னொன்னு, இகைவ நரகவியாதே சிகிச்சாம் ந கரோதியா கத்வா நிரௌஷதம் ஸ்தானம் சருஜஸ்தின் கரிஷ்யதி. அடுத்த ஜென்மா எப்படி இருக்கும்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. அது நரக்கத்துல போய் ஜென்மா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அங்க போய் சிகிச்சை பண்ணிக்கிறேனே அப்படின்னு பண்ண முடியாது. வரட்டும், அங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு என்ன முடியும். இசைவ நரகவியாசே சிகிச்சாம் நகரோதியா. இப்ப இந்த ஜென்மாவில உனக்கு சௌகரியம் ஏற்பட்டிருக்கு, எல்லா சிகிச்சையும் பண்ணிக்க முடியும். அடுத்த ஜென்மா வராம இருக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு இந்த சௌகரியம் இருக்குங்கிற போது அதை பண்ணாமல் விட்டுட்டான்னு சொன்னா இவன் எங்க போறான்? ஒரு திருட்டாந்தம் கொடுக்குறான். எங்க இவனுக்கு நிறைய மூலிகைகள் ஔஷதங்கள்லாம் கிடைக்குமோ அந்த இடத்துல எடுத்துக்க விட்டுட்டான். எங்க ஒண்ணு கூட இல்லையா, ஒரு மூலிகையில ஒண்ணும் இல்லை, ஔஷதம் தான் கிடையாது. அங்க போய் வியாதி என்ன பண்ண முடியும்? இங்க மருந்தே கிடைக்காத இடத்துல போய் என்ன பண்ண முடியும்? நிரௌஷதம் ஸ்தானம் சருஜ ஸ்வீகரிஷ்யதி. அதை போல இவன் தேவலோகத்திலேயோ இல்ல இந்த நரகலோகத்திலேயோ போய் எனக்கு கட்டம் வந்துவிட்டு இந்த கட்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம், சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் பண்றாங்கன்னா அங்க போய் என்ன பண்றது? அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதையே பண்ணிடணும். ஆத்ம ஜானௌஷதி அஜ்ஞானா பரலோக சிகிச்சைதான். அங்கேர்களை பார்த்து சொல்றார், அஜ்ஞானா பரலோகம் வராம இருக்கிறதுக்கு, அடுத்த ஜென்மம் வராம இருக்கிறதுக்கு இப்போதே நீங்க மருந்து பண்ணிக்கணும், இந்த ஔஷதத்தை சேவிக்கணும். ஆத்ம ஜான ஔஷதி பரலோக மகாவியாதி எத்தனேன ஆதி சிகிச்சைதான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சீக்கிரம் இப்பவே பிரயத்தனம் பண்ணி இதை ஒரு சிகிச்சை பண்ணி ஆகணும். இகலோக வியாதி அவ்வளவு பயங்கரம் இல்லை, இது உடனே வந்துட்டு போயிடும், ஆசு உபசாமதி. ஆனா பரலோக வியாதி இருக்கு, இது நீண்டுண்டே போகும். சம்பின் மாத்திரம் துர்விதுர்ஜந்தும் சத்திய பிரசரணம் ஜெகத், பெரிய ஜெகத்தாக போயிட்டே இருக்கும் இந்த பரலோக வியாதி. அதனால இதை நிவர்த்தி பண்றதுக்கு முதல்ல பிரயத்தனம் பண்ணணும். அதோகம் மிருண்மயத்தேவ எஸ்ய அகம் வேதனாத்மகம் சாகம் ஜெகத் விகலிகம் சமாகுர் முன் சத்தம். இந்த பரலோக வியாதிக்கு வேண்டிய சிகிச்சையை பண்ணிட்டுட்டானே ஆனால் அந்த அதுக்கப்புறம் அவன் முனி ஆயிடுறான். அத முனி ததோபி மிருண்மயத்தேவ,
எஸ்ய அகம் வேதனாத்மகம். மண்ணை பார்க்கறான், மண்ணால ஆன குடத்தை பார்க்கறான், குடத்தை பார்த்தாலும் மண்ணா தெரியுது. குடத்தை பார்க்கும்போது, பானையை பார்க்கும்போது இது பானையாக மட்டும் தெரிஞ்சு மண்ணாக தெரியாமல் இருந்தால் அசடு அவனுக்கு தெரியல. சுவர்ணத்தினால பண்ணின ஆபரணத்தை பார்த்தா ஆபரணம் தெரியுது, தங்கம் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன செய்யாது? அசடு மூடம். ஆபரணம் ஆகாரம்தான், ஆனா உண்மையாக இருக்கிறது அது ஸ்வர்ணம், உண்மையாக இருக்கிறது அது மண்ணுதான் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தத்துவஞானி. அத போல ஆகம் ஜெகத், அகம்னு அகங்காரத்தையும் சேர்த்து இந்த ஜெகத்து பூரா எவனுக்கு சத்தாக தெரிகிறதோ, சத்ஸ்வரூப சைதன்யமாக தெரிகிறதோ அவன்தான் முன் சத்தமாக, அவன்தான் முன்னு சொல்லப்படுறான். இங்க யோகவாசிஷ்டத்துல இதுக்கு மேல அவர் சொல்லும் போது இந்த திருஷ்டி சிருஷ்டியும் ஒரு வாதம். ஜெகத்து நம்ம பார்க்கும் போது இருக்கே தவிர பார்க்கலன்னா ஜெகத்தே இல்லை. நல்ல தூக்கத்துல சுசுப்தியில எதையுமே பார்க்கலன்னு சொன்னா இல்லை, எல்லாரையும் ஒத்துக்க முடியாது. அவன் பார்க்கல, ஆனா நிஜமான வாதம் நம்ம கரெக்ட். அவன் பார்க்கல, அவனுக்கு இல்லை. நீ பார்க்கற, உனக்கு இருக்கு. பார்க்கிறவனுக்கு தான் ஜெகத்து இருக்கு, பார்க்காதவனுக்கு ஜெகத்து இல்லை. சாதாரணமா காந்தியில ஒரு சுத்திய ரஜதமாக பார்க்கறான்னு சொன்னா எவன் பார்க்கறானோ அவனுக்கு தான் அது ரஜதமாக இருக்கு. அப்படி பார்க்காதவனுக்கு ரஜதம் இல்லைங்கிறது தான் வாஸ்தவம். பிரபஞ்சமும் அதே போலத்தானே சொல்றதுக்கு இந்த வாதம் சரியான வாதம் தான். யாரு பார்க்கறானோ அவனுக்கு தான் பிரபஞ்சம் இருக்கு, பார்க்காதவனுக்கு பிரபஞ்சம் இல்லை. இதுதான் சில திருஷ்டி பார்த்தா இருக்கு, இல்லாட்டா இல்லை. அதனால சுசுப்தி காலத்துல இவன் எதையுமே பார்க்காததுனால இவனை பொறுத்த வரையில எந்த பந்தம் பிரபஞ்சமும் ஒண்ணுமே கிடையாது. அகம் ஜெகத்து எதுவுமே இல்லை. ஆனால் இங்க நாம சொல்லும் போது மற்றவாளரை ஏற்க முடியாது. ஏன்னா அவன் பார்த்துட்டு இருக்காங்க, அவன் எந்த நிலையில இருக்கான், சொல்லக்கூடிய நிலை, புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில அவன். அதனால இவனுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பெரிய சாதனங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டா பார்க்கும்போதுதான் இருக்குன்னு இவன் தெரிஞ்சுட்டான்னா அப்புறம் இவன் பந்தமே இல்லை. இதை நிவர்த்தி பண்றதுக்காக கூட ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டியதில்லை. பார்க்கும்போது இருக்கு, பார்க்கலன்னா இல்லை அப்படின்னா இல்லைதான், சொப்பனம் போல இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு எந்த பந்தமும் இல்லை. ஆனா இது புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் உபதேசங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. பிராப்தேஷு சுகதுக்கேஷு யோ நஷ்யதி ச நஷ்யதி, யோ நனஷ்யதி அநாசோசௌ அலம் சாஸ்திரோபதேசனே. இதுதான் நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரே ஒரு சின்னதா ஒரு லட்சணம் சொல்றேன். சுகம் துக்கம் ரெண்டும் வருதா ஒருத்தனுக்கு? வரும்போது அவன் நல்ல சுகமாகவும் துக்கமாகவும் அவனே ஆயிடுறானா அப்படின்னா நஷ்யதி. அவன் எது வந்தாலும் சுகம் துக்கம் வெளியிலேருந்து வரும்போது அந்த சுகம் துக்கத்தோட இவன் ஒன்னா ஆயிட்டான்னு சொன்னா இந்த தேகம் போகும்போது அவனும் செத்து போடுவான். அதோட அதுலயே மறைஞ்சு போயிடுறான். நஷ்யத்தின்னு சொன்னா மறைஞ்சு போயிடுறது, காணாமல் போறதுக்கு நாசம்னு பேர். அந்த ஜெகத்தை பார்க்கும்போது அந்த ஜெகத்தோட சேர்ந்து ஒன்னா போய் மறைஞ்சு போயிடுறானே தவிர இவன் தனியாக நிற்கிறதே இல்லை. திருஷ்டாவா யோ நஷ்யதி. ஆனால் ஆத்மா எவன் நாசம், எவன் அதுல இருந்து பிரிச்சு தன்னை புரிஞ்சு விடுறானோ அவன் சுகம் துக்கமா அதோ இருக்கு, நான் அதை பார்த்துட்டு இருக்கேன், சுகம் துக்கம் எனக்கு திருஷ்யம், நான் அதை பார்க்கக்கூடியவனாக தனியா இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவன் பார்க்கறானோ இதை பார்த்தால் போதும், இதுக்கு மேல ஒரு உபதேசம் வேண்டியதில்லை. இதுக்காகத்தான் சாஸ்திரங்களே வந்திருக்கு. சந்தியவசியம் சுகாதய ஏதே சமயக் சிகிச்சையந்தே பூர்வம் இச்சீவ முக்கியதாம். சுகம் துக்கம் ரெண்டையும் பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வருது. என்ன ஆசை வருது? சுகம் வேணும்னு ஆசை வருது. துக்கம் வேண்டாம், இது வராம இருக்கணும், அதுக்காக ஏதாவது பண்ணலாம்னு தோன்றும். இப்ப என்ன பண்றது? யாருக்கு இந்த ஆசை வருது? சுகம் துக்கம் ரெண்டையும் பார்த்துட்டே அதோட எவன் ஒன்னாகணும்னு நினைக்கிறானோ, அதோட அதுல போய் மறைஞ்சிடணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான். அப்போ அவனுக்கு இச்சை வருது. அப்ப இச்சை வரதுனால அதுக்கு மேல அவன் அதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. சுகம் வரத்துக்கும் துக்கம் நிவர்த்தி ஆகிறதுக்கும். இந்த இச்சையே வராமல் தடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் இவன் இந்த சுகதுக்கத்துல விழவே மாட்டான். தேசே சமயக் சிகிச்சையந்தே பூர்வம் இச்சைவ முக்கியதான். இந்த இச்சைய முதல்ல விட்டுலாமே. இச்சையை விட்டால் பெரிய லாபம் தான். என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, இச்சைங்கிறது ஏற்படுறதுனாலதான்
இவனுக்கு மேற்கொண்டு பிரவருத்தி பிரயத்தனம் சிரமப்பட்டு காரியங்கள் எல்லாம் பண்ண முடியுது. பண்ணும்போது காரியம் பண்றதுக்கு வரக்கூடிய சிரமத்தையும் அவன் அனுபவிக்கிறான். ஆனா அதை அவன் லட்சியம் பண்றது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா பலம் வரப்போகுதுன்னு பெருசா பலம் வரப்போறதுன்னு நினைக்கும் போது அந்த பலம் வராம ஒரு சமயம் போயிருக்கணும். ஒண்ணு நியத்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிரயத்தனம் பண்றோம். பிரயத்தனம் பண்றது நம்மளால முடியும். ஆனா பலன் கிடைக்கும்னு ஒன்றும் பூர்ணமான சொல்லிட முடியாது. நடுப்புற என்ன பிரதிபந்தம் வேணாலும் வரும். அப்ப பிரதிபந்தம் வந்துடுச்சுன்னா எவ்வளவு துக்கம் ஏற்படுறது. இதை பார்த்தா நமக்கு காரணம் சிக்கிக்காம போச்சு அப்படின்னு துக்கம் வருது. அப்போ சுகத்துக்காக பிரயத்தனம் பண்றவன் கூட எந்த ஸ்பந்தத்தை பண்றானோ அந்த ஸ்பந்தம் இவனுக்கு துக்கத்தையும் கொடுக்க முடியும். துக்கத்தோடு சேர்ந்தே இருக்கு. இதெல்லாம் என்னத்தினால இந்த மாதிரி ஆகுதுன்னா, இந்த திரஷ்டாவாக இருக்கிறவன் திருஷ்யத்தோடு சம்பந்தப்பட்டு தானும் திருஷ்யனாக ஆகிறதுனாலதான். இதை விட்டுட்டு யதாஸ்திதம் யதாச்சாரம் பவ சாந்தம் அவேதனம், இந்த வாக்கிய விஷயத்துல எந்த சம்பந்தமும் இல்லாமல் இவர் விட்டான்னு வச்சுக்கோ. சம்பந்தம் வரதே இச்சையால்தான். ஆசை வரத்தினால்தான் மேற்கொண்டு அதுல இன்னும் ஈட்டிக்கிறான். அவர் போய் சேர்ந்துக்கிறான். இச்சை இல்லாமல் விட்டானே ஆனால் இவன் சாந்தனாக இருக்கலாம். திரஷ்டா ந திருஷ்யதாம் யாதி. நீ ஆசையை விட்டுட்டேன்னு சொன்னா நீ திருஷ்யத்துவம் உனக்கு வராது. சிகிர் நாயாதி சேத்தியதாம், நீ சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கியே, நீ ஜடமாக ஆக மாட்டே. திரஷ்ட திருஷ்ய ததா அபாவாத் சேத்தியாபாவாத் அஜகதி சம் சேதயதே. சைதன்யம் மாத்திரம் சைதன்யமாக சுத்தமாக இருந்துன்னு சொன்னா அப்போ வெளியில சேத்தியங்கிறது ஜடம் கூட ஒண்ணுமில்லையே, சுத்தமாக இருந்து விடலாம். அத்த அசித் போததா சர்கா மோக்ஷோ பிரம்மீக போததா. சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறதுங்கிறது தான் மோட்சம். அசித்தோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது தான் சிருஷ்டி சம்சாரம். அதனால இந்த தியானத்துலதான் மோட்சமும் பந்தமும் ரெண்டுமே இருந்துச்சு. ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இச்சைங்கிறது க்ஷயமாச்சுன்னா பெரிய லாபம் அப்படின்னு. சிரமப்பட்டு அந்த பலத்தை அடையறதுனால எந்த ஒரு சுகம் கிடைக்கிறதோ அந்த சுகத்தை விட அந்த பலத்துல ஆசையே வராமல் இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய சுகம் அதிகம்னு சொல்லுவோம். உபனிஷத்துலயும் நிறைய சொல்லிருக்கு. நிறைய ரொம்ப சிரமப்பட்டு பெரிய ராஜ்யத்தை சம்பாதிச்சிருக்கான், பெரிய சக்கரவர்த்தி, நிறைய பணம் இருக்கு, எல்லாம் சௌக்கியம் இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு எந்த ஒரு ஆனந்தம் இருக்கோ இதை விட 100 மடங்கு ஆனந்தம் இதுக்கு மேல உள்ளது. வேற கர்ம கண்டவா இந்த மாதிரி வச்சு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கு. கர்மதேவாகா தேவாகா அப்படின்னு. அந்த பலத்துல ஆசை இல்லாத ஸ்ரோத்ரியன் அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. எதை சம்பாதிச்ச உபகரணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கானோ அந்த சாதனங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த சாதனமே வேண்டாம். ஆனா அதுல ஆசையே வராமல் இருக்கான்னு சொன்னா அவனிடத்துல இதை விட 100 மடங்கு சுத்தம் இருக்கு. ஒரு வாக்கியமும் எடுக்கிறார், கோட் பண்றார். கிருஷ்ணாட்சய சுகத்தைது நாரத சோடசியும் கலாம் எச்ச காமசுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம். இந்த லோகத்துல இவன் ரொம்ப சிரமப்பட்டு பெரிய ஒரு இதை சாதிச்சு ரொம்ப சுகத்தை அடையிறான். இது ஒரு சுகம்னு வச்சுக்கோம். சொர்க்கலோகத்துல போனா இதை விட திவ்யமான சுகத்தை அடையிறான். இது ஒரு சுகம்னு வச்சுக்கோம். இந்த 2 சுகத்தையும் கிருஷ்ணாட்சயம், எதிலையும் ஆசையே வராமல் ஆசையே க்ஷயமாயிருக்கும். அப்பேற்பட்டவனுக்கு ஏற்படுற சுகத்தையும் இந்த சிரமப்பட்டு சம்பாதிக்க சுகத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நாரத ஷோடசியும் கலாம். அதுக்கு ஒரு 16வது பாகத்துக்கு கூட இது ஈடு கொடுக்க முடியாது. இந்த மாத்திர சிஸ்பந்தனம் எத்தியார் தன் நிர்வாணம் உதாரணம். நிர்வாணம் மோகன்றது சித்துக்கு ஸ்பந்தனமே வராமல் கொஞ்சம் கூட ஸ்வஸ்வரூபத்துல விலகாம இருக்கிறது தான். வெறும் அவித்ய ஒன்னாலதான் இந்த சைத்தன்யம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக ஆயிருக்கு. என்ன ஒரு வேடிக்கை பாருங்கோ, நாம முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணாடியில பார்க்க போகிறோம். நம்மளால நம்ம முகத்தை பார்க்க முடியாது. இதை பார்க்கணுங்கிற அபிப்பிராயத்துல ஒரு கண்ணாடி தயார் பண்ணி அதை பார்க்கணும். ஆனா நாமளே ஒரு கண்ணாடியாக ஆகி நம்ம முகத்தை பார்க்கறது இல்லையா? இங்க எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா, ஏக பிரதிபிம்பஸ்ய ஸ்வயம் ஆலோகனேச்சையா
அத்தியந்த நிர்மலாச்சாரா ஸ்வயம் முகுரதாங்கதா. சுத்தமான அத்வைதமான ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். இதுக்கே தன்னை பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை வந்தது, தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கணும்னு ஆசை வந்ததுனால அதுவே ஒரு கண்ணாடியாகவும் அதுவே ஒரு பிரதிபிம்பமாகவும் ஆனது. இது எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா, ஒரே அத்வைதம் தான், ஏகதேவ அத்வைதம். அதுக்கப்புறம் அதுல கல்பனை பண்ணினா நானா துவைதங்கிறது கல்பிக்கப்பட்டது. ஒரு கண்ணாடி, கண்ணாடிங்கிறது என்ன, ஜீவனை ஈஸ்வரனிடத்திலேருந்து பிரித்து வைக்கக்கூடிய ஒரு உபாதி, அது அந்த கரணம்னு சொல்லலாம். அதுல பிரதிபிம்பமாக இருந்து ஜீவனாக ஆகிறான். இந்த ஜீவன்கிற பிரதிபிம்பத்தை பரமேஸ்வரன் பார்க்கிறான். இது ஸ்லோகம் இன்னொரு இடத்துல கூட இருக்கு. பிரதிபிம்ப கதா பசியன் ரிஜு வக்ராதி விக்ரியாக உமான் கிரீடே யதா பிரம்மா ததா ஜீவஸ்த விக்ரியாக. ஒரு விளையாட்டுக்கு தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கிறான். பிரதிபிம்பத்தை பார்க்கும்போது அதுல வரக்கூடிய விகாரங்கள் இதெல்லாம் பார்த்து இவன் கிரீட, அதாவது விளையாடுறாங்க. சில பேர் விளையாடுவாங்க. அதை போல இந்த ஜீவன் ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறதுனால இந்த பிரதிபிம்பம் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு விளையாடிட்டு இருக்கா பரமேஸ்வரன். அவருடைய லீலை இதுன்னு சொல்றது. அதை போல ஒரே வஸ்து அஜ்ஞானத்தினால நானா பலவிதமாக ஆயிருக்கு. பூதானாம் வர்த்தமானானாம் சர்கானாம் சம்பவிஷ்யதாம் ஏஷா அகாரணகம் பீஜம் சர்கானாம் காரணம். இத்தனை இது பரியந்தம் எத்தனை சிருஷ்டி ஏற்பட்டிருக்கு கணக்கு கிடையாது. அத்தனை சிருஷ்டிகள் ஏற்பட்டிருக்கு. மேற்கொண்டு எத்தனை வரப்போறது அதுக்கும் ஒண்ணு கணக்கு இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டா, இது ஒரே ஒரு அஜ்ஞானம் ஒண்ணுதான் காரணம். இந்த அஜ்ஞானம் அகாரணகம். இது எப்படி வந்ததுன்னு கேட்டா, இதுக்கு ஒண்ணும் காரணம் கிடையாது. அதனால காரணம் இல்லாத ஒரே பீஜம், பீஜமாக இருந்திருக்கு அஜ்ஞானமானது. அனர்த்தம், பல அனர்த்தங்களை நாம சந்திக்க வேண்டியிருக்கு. ஜலத்துல வரக்கூடிய அலைகளை போல இது வந்துட்டு போயிட்டே இருக்கு. இதை பார்த்து சில பேர் சந்தோஷப்படுறா, சில பேர் ஆஹா இவ்வளவு பெரிய கட்டத்திலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதும் உண்டு. சமத்குருவந்தி அத அனர்த்தாக ஆவர்த்தா இவ வாரிணி ஏகஸ்வபாவாக சகலாக யதா வாரி தரங்கதாக. ஆனா எத்தனை தரங்கங்கள் ஜலத்துல ஏற்பட்டாலும் அது ஜலத்தை காட்டிலும் வேறானதாக ஆயிடவே முடியாது. அது போல இவனுக்கு எத்தனை சமத்காரமாக பிரபஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் அது இவனுடைய சுரூபத்தை விட்டு விலகி தனியாக எதுவுமே இல்லை. அதனால வேதங்கிறது அவித்யால எப்போ கல்பிக்கப்படுறதோ அப்போ இவனுக்கு என்ன காட்டிலும் வேறானது இது, இதை நான் அடையணும் அல்லது இதுல இருந்து விலகணும் அப்படிங்கிற இச்சை உண்டாகிறது. இச்சோதையோ யதா துக்கம். இந்த இச்சோதயம் தான் இவனுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக ஆகிறது. இச்சா சாந்திர் யதாதுகம். இது சாந்தமாயிருக்குன்னு சொன்னா சௌக்கியம் கிடைக்கும். ததா ந நரகே நாபி பிரம்மலோகே அனுபூயது. இந்த இச்சை உண்டாகிறதுனால ஒரு துக்கம் ஏற்படுறது. இந்த துக்கத்துக்கு மேல ஒன்றும் நரகத்துல துக்கம் ஏற்படுவதில்லை. இச்சா சாந்தமாகும் போது எந்த சுகம் ஏற்படுறதோ இதுக்கு மேல சுகம் பிரம்மலோகத்துக்கு போனாலும் கிடையாது. இந்த சுகம் தான் அவ்வளவு இருக்கு. அதனால இச்சா மாத்திரம் இது சித்தம் கச்சாந்திர் மோட்ச உச்சதே. இச்சைங்கிறது தான் நம்மளுடைய சித்தம். நம்மளை பந்தத்துல போட்டு வச்சுருக்கிறது. எது பரியந்தம் துளியோண்டு கொஞ்சோண்டு ஆசை மனசுல இருந்துருக்கோ அது பரியந்தம் பந்தம். அதுவும் இல்லாமல் போகிறது இருக்கு, அதுதான் மோட்சம். ஏகாவந்தேவ சாஸ்திராணி தபாந்தி நியமாக யமா. மனசுல இச்சைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போகிற பரியந்தம் நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் வேண்டியிருக்கு. நியமம் நியமம் இதெல்லாம் வேண்டியிருக்கு. அதுக்கு மேல எதுவும் வேண்டாம், மோட்சம் தான். சாஸ்திரோபதேச குரவகா பிரேக்ஷந்தே இது அனர்த்தகம். இந்த சாஸ்திரம் உபதேசம் குரு எல்லாமே வேணும், எதுவுமே கஷ்டம் கிடையாது. இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு சாதனமாக இருந்து உபயோகப்படுறது. இச்சா அனனுசந்தான சமாதம் நாதி என்பது. இந்த இச்சைங்கிறது மனசுல வராம இருக்கிறதுக்கு சாதனமாக இதை உபயோகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி, ஆத்மாவை விட்டு தனியா வேற ஒண்ணு இருந்தால்தானே அதுல இச்சை வருது. தனியாக ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான் நீ இப்போ பாவனை பண்ணிக்கோ. அப்போ மனசுல இச்சாங்கிறது வராது. இது சாந்தோக்கியம் உங்களுக்கு சாந்த உபாசிட்டா அப்படின்னு. எப்படி சாந்தமா இருக்குது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்கலாம். சர்வம் சூரியம் பிரம்மா தங்கலாம். எதை நீ பார்க்கிறையோ எல்லாமே
அந்த பிரம்மஸ்வரூபம் தானே, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீ உபாசனம் பண்ணக்கூடிய பிரம்மனே தான் எல்லாம் அப்படின்னு அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அது காரணம் சஜ்ஜலான், அதிலேயே உண்டாகி அதிலேயே இருந்து அதிலேயே லயத்தை அடையக்கூடிய இந்த பிரபஞ்சம் எப்படி பிரம்மத்தை காட்டிலும் வேறானதாக இருக்க முடியும்? அப்படி வேறானதே இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு ராகமோ துவேஷமோ வரத்துக்கு காரணமே இல்லை. உன்னை காட்டிலும் வேறான விஷயத்துல தானே எனக்கு ராகத்வேஷம் வர முடியும். அதனால ராகத்வேஷத்துக்கு ஒரு காரணமும் இல்லை, சாந்தமாக உபாசனம் பண்ணணும்னு சொல்றது. அதே இதைத்தான் இங்க சொல்றாரு, எல்லாம் பிரம்மம் தான்ங்கிற பாவனைய முதல்ல ஏற்படுத்திக்கிறதுனாலே மனசு சுத்தமாகிறது, ராகத்வேஷம் வராம இருக்கிறது, இதனால சாந்தி கிடைக்கிறது. அதனால இச்சையோட நிமிடத்தை இருந்து வர இதோட